வேளையிலும் சகோதரி ஷர்மிளா ஸ்டீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். I invite Sister Sharmila Stephen to come and share the testimony to glorify God. Thank you, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரே சொல்லியிருக்கார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆமென். அவர் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. There is no one else like him. அவர் எங்களுடைய நல்ல தேவனாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். He is our good Lord who's led us thus far. அவர் எங்களுக்கு பலனாய் இருந்திருக்கிறார். He is our strength. எங்கள் குடும்பத்தை அவர் நல்வழியிலே நடத்தி, நான் போன பாடுகள், நான் போன கஷ்டங்கள் எல்லாம் தேவன் ஒருவருக்கே தெரியும். Whatever the trials and tribulations that I underwent, only Lord himself knows, but he has led us and our family so far. ஏனென்றால் நாங்கள் கடந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு வீடு மூவ் பண்ணி நாங்கள் வீடு கவுன்சிலால் ஒரு ஹோட்டலை கொடுத்திருந்தார்கள். Last year we had to leave the place that we were living and council had put us up in hotels. அப்ப ஹோட்டல்ல நாங்கள் இருந்தோம். ஆனாலும் வீடு கிடைக்கவில்லை. அநேக நாட்கள் சென்றது. 3 மாதங்களுக்கு பிறகு பார்த்தால் நான் இந்த ஜெபிச்சு கொண்டிருந்தேன், வெகு சீக்கிரத்திலே எங்களுக்கு வீடு கிடைக்கும் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். And once put in hotels, 3 months later I was praying earnestly and fervently for a house of our own. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, நாங்கள் தொடர்ந்து எல்லாரும் ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை எங்களுக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். You have continuously prayed and God has given us a good house now. அது அவருடைய அநாதி தீர்மானம். That is his eternal decision. நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே நான் உம்முடைய எந்த சித்தத்தின்படி நான் கேட்கல. ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ எங்களுக்கு நீங்கள் சமாதானமுள்ள தாபரங்கள், நிலையான வாசல்கள், அமைதியாய் தங்கும் இடங்களிலே நீங்கள் குடிகொள்வீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீங்க. அப்படியாய் நீங்கள் செய்யும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று தான் நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். I always committed and prayed to him saying, Lord, let your will prevail in our lives. You have promised that you will give us a place of peace where we could live peacefully. So I committed that to the Lord and continuously prayed, and a lot of you prayed for us as well. ஆமென். அப்போ 11 மாதங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு அவருடைய பலனை தந்தார். எனக்கும் என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நாங்கள் போன பாதைகள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உபத்திரப்பட்டது நல்லது. தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது. வேதம் சொன்ன பிரகாரம் நாங்கள் அநேக உபத்திரப்பட்டாலும் அது எங்களுக்கு இலகுவாக, அதை இப்போது திரும்பி பார்க்கும்போது நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் என்றதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. It took us 11 months, but through the suffering we got stronger and bonded with God more. And when we look back at the 11 months, we are surprised how we were able to cross that 11 months without a proper house. ஏனென்றா அவர்தான் எங்களை நடத்துகிறவர். Because he leads us all the time. இப்ப பாடினோம், அவர் நடத்தின விதங்களை சொல்ல பூரண வார்த்தைகளே இல்லை என்று. We just sang the way that he led us. There is no proper or complete word to describe how he led us. அப்படியாய் என் தேவன் எங்களை நடத்தி சென்றார். And that's how our Lord led us. அநேகர் சொன்னார்கள், உங்களுக்கு வீடு கிடைக்காது, Many said you won't get a house. உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இல்ல பெரிய பிள்ளைகள் அப்படி என்று கணக்கு பேர் எத்தனையோ பேர் என்ன விதமாக சொன்னாலும், ஆனாலும் நாங்கள் நம்புகிறவர் கர்த்தர் ஒருவரே. Many said that you don't have little children so they won't give you a house, but the Lord that we believe is Lord himself. மனுஷனால எதுவும் கூடாது, தேவனால தான் எல்லாம் கூடும். Man cannot do anything, but everything is possible with God. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். And if he says, it will happen. அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்கிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். And the Lord that we worship will do whatever he has promised, and whatever he will do whatever he has not promised as well. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானமுள்ள வீட்டை தந்திருக்கிறார். And that kind Lord gave us a peaceful house now. ஏனென்றால் எங்களுக்காக அநேகர் நீங்கள் ஜெபித்திருந்தீர்கள். Many of you have prayed for us. அநேகர் எங்களுக்காக உதவிக்கரங்களை தேவன் எழுப்பி தந்தார். And many helping hands were raised by God. அவர்களுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். And may Lord bless each one of them. ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். And when we fervently pray without ceasing, then Lord helps us.
அதான் நான் அப்போஸ்தலர் 7:34 சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களுக்கு இறங்கினேன் என்று சொன்ன தேவன் அந்த வசனத்தை பிடித்து நான் அனுதினமும் எனக்கு அந்த வச்சு நான் ஜெபிப்பேன். கர்த்தாவே, என் சர்மிளாவின் உபத்திரவத்தை நீர் பார்த்து எனக்கு இறங்கி நீர் அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் அந்த வசனத்தை பிடித்து நான் ஜெபித்தேன். And in Acts 7, as he said that Lord saw the suffering of all the Israelites and he had mercy upon them, I hung on to that word and said, Lord, have mercy over the sufferings of Sharmila, and he gave us accordingly. அப்படியாக உங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். And he's a God who's able to do the same and more miracle to each one of you. ஆமென். அவர் நல்லவர். He's good. ஹalleluya. அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. There's no good Lord like எங்கள் him. கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறார். He collects our tears. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் And இருக்கிறார். as his children, he is a Lord who blesses his அதான் children. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட என்று வேதம் சொல்லுகிறது. And that's why the scripture says, cast எங்களுடைய your burdens, பாரங்கள், our burdens, எங்களுடைய கவலைகள், our sorrows, எங்களுடைய கண்ணீர்கள் our tears. எல்லாம் நாங்கள் அவரிடத்திலே வைக்கும்போது When we place everything onto him, அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்திலே எங்களுக்கு அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். at the right time, he is able to fulfill that for us. ஆமென். Amen. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Let God's name alone be glorified. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Praise be to God. ஆமென். Amen. Praise God. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify God? Praise the Lord. Praise நம்முடைய God. ஜெபங்களை சந்திக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். And he's a Lord who meets our prayers. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அவசியம். This is why, my dear children, a spiritual family is essential. இன்றைக்கு ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை வைத்திருக்கின்றார். And the Lord has kept us in a place where we can pray for a brother or a sister. நீங்களும் ஒரு வேளையிலே பல பாரங்களோடு கவலையோடு தேவைகளோடு இருக்கலாம். You might be also with many burdens, sorrows and needs. சில நேரங்களிலே சொல்ல முடியாத ஜெப விண்ணப்பங்களோடு நீங்கள் காணப்படலாம். Sometimes you might be with prayer requests that you cannot even share with anyone. சொல்லக்கூடிய ஜெபங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து காலையிலே சகோதரன் ஜெரோம் அவர்கள் எங்களுடைய காலை ஜெபத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். புதன்கிழமையிலே எங்களுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்துக்கு சகோதரி மேரி அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும். 11 வருடங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். 13 வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருந்தார்கள். கர்த்தர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். And if there are prayer requests that you may be able to share, please share with us. We have the morning prayer conducted, and Brother Jerome is in charge, and we have our intercessory prayers on Wednesday. Sister Mary is in charge. We can pray for you, and Lord, although our wait might look long, Lord is always able to come through with his promises. அவர்களுடைய இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தேன். சகோதரன் ஸ்டீவன் ஷர்மிளா அவர்களுடைய இடத்துக்கு சென்றிருந்த பொழுது தகப்பன் தாய் ஒரு இடம், பிள்ளைகள் இன்னும் ஒரு இடம், 4 பொம்பளை பிள்ளைகள், அவர்கள் வேறொரு அறையிலே, இவர்கள் ஒரு அறையிலே, அப்படியாக 11 மாதங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். I went to see Brother Stephen and Sister Sharmila. The parents were in a separate room. The children's 4 girls were in a separate room. அது மாத்திரமல்ல, மான்செஸ்டரிலே உங்களுக்கு நாங்கள் 4 பெட்ரூம் ஹவுஸ் தருகிறோம் என்று சொல்லி அங்கே நீங்கள் போங்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். Not only that, they said, go to Manchester, we'll give you a 4-bedroom house there. ஆனால் சவுத்தோலிலே அவர்களுக்கு 4 அறையுள்ள வீட்டை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கின்றார். God has given them a 4-bedroom house in South Hall itself. Praise be to அருமையான God. கர்த்தருடைய பிள்ளையே, மனிதனால் இது கூடாது, ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். My dear child of God, man cannot do this, but the Lord that you and I worship is able to do everything. தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய மகிமையை காண்போம். Let us have faith continuously and see the glory of God. பிள்ளைகளுக்காக ஜெபித்து நாங்கள் அவர்கள் சிறுவர் ஆலயத்து போவார்கள். பின்பதாக செய்திக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம். Let us pray for the children so that they could go for the Sunday school and then we could go to the sermon. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் சிறுவர் ஆலய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we commit every one of our children, church child to you. சிறு வயதிலே இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்திலே நாட்டப்படட்டும். Let every child from their young age be planted in the word of God. அவர்களுடைய
இருதயத்திலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். Let the word do works in their heart. அந்த வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். And those words, let them multiply in their lives. வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகளின் ஊடாக உம்முடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord, give us the grace so that we see your glory through these children in the coming days. கேட்ட சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the witness testimony அந்த that we heard. குடும்பத்தின் கண்ணீரை துடைத்தபடியினால் நன்றி Thank செலுத்துகிறோம். you for wiping the tears of that family. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதை நீர் உறுதிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். give thanks that you have confirmed again that you are a living God. அப்படியாக இன்றைக்கு யாரெல்லாம் என்னென்ன குறைவுகளோடு தேவைகளோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளும் நீ சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். And likewise, Lord, we pray that those who are waiting upon your presence with tears and needs, we ask that you meet them according to your purpose. வருகிற நாட்களிலே தொடர்ந்தும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் சாட்சிகளை கேட்க போறதற்காக உமக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். give thanks for we are going to hear testimony to glorify your name in the coming days. வார்த்தையினூடாக எங்களை ஆசீர்வதியுங்க. Bless us through the word as well. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask. ஆமென். Amen. பிள்ளைகள், you can go to your classes. Children, you may go to your classes. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் வகுப்புகளுக்கு போகிற பொழுது இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். My dear children of God, when the children go to the Sunday school, let us meditate the word of God. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு நிருபத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகின்றோம். For a few weeks, we are meditating the word of God from one particular epistle. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிருபங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நிருபங்கள் விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற நிருபங்களாக காணப்படுகின்றது. My dear believers, when we look at these epistles are written for these righteous people. இன்றைக்கு நமக்கு தெரியும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். Today we know that Lord blesses us. தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். He will fulfill our shortcomings. நம்முடைய வியாதிகளை விட்டு விலக்குகின்றவர். And he heals us from our எல்லாமே sickness. நமக்கு பரிச்சயமாய் தெரிகின்றது. Everything is very familiar to us. அவருடைய வசனத்தை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்றோம். And we know his word very well. அது நல்லதுதான். It is good. ஆனால் நாங்கள் இன்னுமாய் ஆவியிலே நாங்கள் பலப்பட But வேண்டும். we need to be strengthened more in our spirit. கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட We வேண்டும். need to be binded in the word of God. அப்பொழுதுதான் எந்தவித புயல் வந்தாலும் நாங்கள் அசையாமல் உறுதியாய் இருப்போம். That's when any kind of storm hits us, we will not be shaken. அதற்காகத்தான் ஆவியானவர் இந்த நிருபங்களை சபைகளுக்கு கூறுகின்றார். That is why the Holy Spirit is saying this epistle to the church. ஆகவேதான் நாங்கள் யாக்கோபு நிருபத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்து வருகின்றோம் கடந்த ஒரு சில வாரங்களாக. And therefore, for the last week, we are meditating from the epistle of James. இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த யாக்கோபின் நிருபம் அங்கே கிறிஸ்து இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதின நிருபமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 45-48 வருடங்களிலே இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கின்றது. And you know this epistle was written by James, who is the brother of Christ. He was written 48 years after Christ. ஏன் இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார் என்றால், Why does he write this epistle? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார் ஆவியானவர் மூலம். And through the Holy Spirit, he writes his epistles to explain the duties and responsibilities that a child of God has. நீங்கள் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது சிதறி இருக்கின்ற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது என்று அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கின்றார். And if you see chapter 1 verse 1, you see that he writes to the 12 tribes scattered among the nations. That's how இன்றைக்கு he starts. நாங்களும் அந்த புறஜாதியராக நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். And we are also the Gentiles who have been saved, and we are in the presence of God. அப்ப தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. So therefore the word of God intercedes with us இந்த today. நாளுக்குரிய சபைக்கும் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். And even the churches of modern times, Lord is speaking to us. ஆகவேதான் இந்த நிருபத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது That is why when we see this epistle, இந்த நிருபத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க so வேண்டும். we need to see what are the things that are explained in this epistle for us. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயம் என்னவென்றால் யாக்கோபு நிருபம் என்றால் நாவை குறித்து தான் பேசப்படுகிறது என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். We understand, and all of us know that when we say about epistle of James, it's all about tongue. உண்மைதான், நாக்கை குறித்து தான் பேசுகின்றது. It is true, it talks about the tongue. ஆனால் இன்னும் பலவிதமான காரியங்களை அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு போதிக்கின்றார். But not only that, there are so many other things that the Holy Spirit teaches to the church. சபை என்று சொல்லுகிற பொழுது நானும் நீங்களும் தான் சபை. If it's church, that's you and me, it belongs நம்முடைய to church. சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நாங்கள் கொரிந்தியர்களிலே And வாசிக்கின்றோம். in Corinthians we read our body is the temple of Christ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் என்று நாங்கள்
நாங்கள் பார்க்கின்றோம். We see that the Holy Spirit dwells in us. அப்ப இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். So therefore his children, that is we are, the Holy Spirit dwells in us. நாங்கள் அவருடைய சரீரமாக காணப்படுகின்றோம். And we are his body. அப்ப இந்த சரீரம் என்னவாம்? கிறிஸ்து இயேசுவிலே இசைவாய் இணைந்து கட்டப்பட்டு ஆவியிலே வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். And therefore this body has to be joined and binded and built in spirit. முதலாவது அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே பரீட்சைகளும் சோதனைகளையும் குறித்து யாக்கோபு எழுதுகின்றார். And if you look at chapter 1, it talks about trials and temptations. யாருக்கு பரீட்சைகள்? Who has trials? யாருக்கு சோதனைகள்? Who has temptations? கர்த்தருக்குள்ளாக நெருங்கி வருகிறவர்களுக்கு, When we come to those who come closer to God, கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு, and those who do the ministry for God, இன்னும் இன்னுமாக தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்காக காரியங்கள் செய்கிறவர்களுக்கு, when they commit themselves more and do work for God. அந்த நாளிலே சோதனைகள் வந்தது. And those days they had trials. அந்த நாளிலே பரீட்சைகள் வந்தது. And they had temptations those days. அப்படிப்பட்ட சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் எப்படியாக நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே யாக்கோபு நிருபம் ஆவியானவர் மூலமாய் சபைகளுக்கு போதிக்கின்றார். And when we have trials and temptations, how we could overcome here, that is what James is explaining. அப்படியாக நீங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, And if you look at chapters 2 and 3, அங்கே வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அங்கே ஆவியானவர் வலியுறுத்துகின்றார். and Holy Spirit emphasizes that each one has to follow the scriptures. யார் வசனத்தை கடைபிடிக்க வேண்டும்? Who needs to follow the அவரை scriptures? பின்பற்றுகிறவர்கள், Those who follow him, அவருக்கு சீஷராய் இருக்கிறவர்கள், those who are his disciples, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், and those who do ministry for him, அவருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள். and those who are planted in his church. வார்த்தையை நாங்கள் தொடர்ந்தும் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு தெளிவாய் போதிக்கின்றார். And James clearly explains those kind of people will have to follow the word scriptures to the dot. சற்று மிகுதியான வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, When we see the latter verses, பாரபட்சம் காண்பித்தல் குற்றம் என்று அவர் கூறுகின்றார். and it says favoritism is forbidden. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக பாரபட்சம் பார்க்க கூடாது. There should be no favoritism or partiality இவர் in church. படித்தவர், இவர் படிக்காதவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று அப்படி பாரபட்சம் பார்க்காதீர்கள் என்று அது குற்றம் என்பதை சபைகளுக்கு போதிக்கின்றார். And it is a sin that to see favoritism or partiality, that he is educated, he is not, he knows things, he doesn't know things. It is a sin, James emphasizes to the church. இன்னொரு காரியத்தை ஆவியானவர் மூலமாக போதிக்கின்றார். There's one more thing that he teaches through the Holy Spirit. விசுவாசமும் கிரியைகளும். Faith and works. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்திலே வளர வேண்டும். And the child of God needs to grow in faith. அதே நேரத்திலே தன்னுடைய கிரியையினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். And through his deeds and works he needs to reveal Christ. இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் இருக்கின்றது. Many have faith today. ஆனால் நாங்கள் கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். But we cannot show them through our deeds. ஆனால் இது இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும். But those two have to go together. நாங்கள் விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தருடைய மகிமையை காண்போம். When we have faith, that's when we see the glory of God. அப்ப அந்த விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து நடக்கிறதா இருக்க வேண்டும். So therefore the faith and works needs to go together. அப்போ ஒரு விசுவாசி அதை மறந்து போய் விடக்கூடாது. So a believer should not forget இன்றைக்கு that. நான் விசுவாசித்தால் நாங்கள் கிரியைகளை காண்பிக்க வேண்டும். And if you have faith, you need to show your deeds of works. இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்துட்டு நாங்கள் சொல்லுகிறோம், ஐயோ இது நடக்குமா நடக்காதா என்றால் அங்கே விசுவாசம் அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. Although we have faith, we say today, will this happen or not? If we say that, then there's no point in your faith. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, தாமதமாகினாலும் நிச்சயம் கர்த்தர் தன்னுடைய வேளையிலே அவருடைய சித்தத்தின்படி நல்லதையே அவர் செய்வார். even though if it delays, God will fulfill it according to his will. சில நேரம் அது கிடைக்காமல் போகலாம். Sometimes you may not receive it. அதற்கு நாங்கள் சொல்லக்கூடாது தேவனுடைய சித்தம் அல்ல என்று. We should not say that is not the will of God. நம்முடைய ஆண்டவருக்கு எது நல்லது, எது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்றார். God very well knows what to give us, when to give us, where he knows that very well. அது காத்திருப்பது அவசியம். And waiting upon the Lord is very important. காத்திருப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிக கடினமாக இருக்கின்றது. It is great difficult for the child of God to wait upon the Lord. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, தொடர்ந்தும் நீங்கள் விசுவாசியுங்கள். continuously have நீங்கள் faith. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது நடைபெறும். அது சித்தம் கர்த்தருக்கு என்றால் அவர் வாய்க்கு செய்வார். Whatever you are praying for, if it's the will of God, he will make it happen. ஆகவே விசுவாசமும் கிரியையிலும்
சரியாக நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். So the faith and the works, we need to do them properly. அடுத்த காரியத்தை அங்கே அவர் போதிக்கின்றார். And the next thing what he teaches us, நாங்கள் எல்லாம் அறிந்த பிரகாரம் நாவை குறித்து அவர் போதிக்கின்றார். as we all know, he talks about the tongue. நாவை எப்படியாக நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும்? How do we have to control our tongue? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அவருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாகிய நாங்கள் எப்படியாக நம்முடைய நாவை பிரயோகிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக ஆவியானவர் மூலமாக போதிக்கின்றார். As children of God, those who are planted in the church, how clearly we need to use our tongue, he teaches us. இந்த காரியங்களை குறித்து வருகிற காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். We are going to see about these things in the coming weeks. அது மாத்திரமல்ல, இருவகையான ஞானங்களை குறித்து அவர் பேசுகின்றார். And not only that, he talks about two kinds of wisdom. பேசிவிட்டு 4வது 5வது அதிகாரத்திலே அங்கே சில ஆலோசனைகளை, சில புத்திமதிகளை கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் போதிக்கின்றார். And having said all of this, in chapters 4 and 5, he gives advice and counseling to those who follow Christ. ஆகவே நாங்கள் 4வது அதிகாரத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம். So we started meditating the word of God from chapter 4 onwards. நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் வாசிக்க போறதில்லை, நேரம் போய்க்கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டிலே சென்று மறுபடியும் இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் நடக்க இன்னுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். We are not going to read the entire chapter, so when you go home, read this, and in the alliance with Holy Spirit, we commit ourselves to understand everything else. முதல் 8 வசனங்களை நாங்கள் தியானித்தோம். We already meditated the first 8 words. இன்றைக்கு நாங்கள் 9வது வசனத்திலே இருந்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். Today we are going to meditate from verse 9 onwards. முதல் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, When we read verse 9, ஏனென்றால் வராதவர்களுக்கு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். sorry, we are going back to verse 1 to remind to those who were not here at that time. முதலாவது வசனத்திலே யாக்கோபு அங்கே சொல்லுகிறார், சபைகளிலே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகின்றது? நமது இச்சைகளினால் என்று அவர் சொல்லுகிறார். And he begins verse chapter 4 with what causes fights and quarrels among you? Don't they come from your desire that battle within you? இன்றைக்கு சபைகளிலே பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் ஏன் வருகிறது? நம்முடைய இச்சையினால் அந்த பிரச்சனைகள் வருகின்றது. Why do you have problems, issues, separation from churches these days? Because of your own desire. நம்முடைய இச்சை இன்றைக்கு பொல்லாத இச்சையா இருக்கிறது, மாமிச இச்சையா இருக்கிறது. அப்படிப்பட்ட இச்சையினாலே இன்றைக்கு சண்டைகள், சச்சரவுகள் சபைகளுக்குள்ளாய் வருகின்றது. And because we have evil and fleshly desires, we have problems and issues of fights among the church. அப்படியாக சொல்லிவிட்டு 2வது வசனத்திலே அவர் கூறுகின்றார், Having said that, he goes on to say in verse 2, நீங்கள் ஏதோ ஒன்றை பெற விரும்புகின்றீர்கள், you want something, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. but don't get it. காரணம், The reason for that, வாக்குவாதங்களும் சண்டைகளும் உங்களுக்குள்ளாய் இருக்கின்றது. you quarrel and fight. இன்றைக்கு சில நேரங்களிலே நாங்கள் ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். Sometimes we want something, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் பெற்றுக்கொள்வதற்கு. and we have desire in the presence of God to receive what we want, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. but we cannot receive it. காரணம் என்னவென்றால் வாக்குவாதங்களும் சண்டைகளும் நமக்குள்ளாக இருக்கின்றது. And the reason for that is amongst us we have fights and quarrels. ஆகவே தான் பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகின்றோம். That is why we don't get it. 3வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், If you read verse 3, கேட்கும் போது கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். and we think whenever we ask you do not receive, ஆனால் பிழையான நோக்கத்தோடு நாங்கள் கேட்கின்றோம். but you ask with wrong motives. இன்றைக்கு பிழையான நோக்கத்தோடு கேட்கின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளாது இருக்கின்றோம். So because we ask with wrong motives, we are not getting it today. அப்ப கேட்பதற்கு முன்பதாக நாங்கள் பார்க்க வேண்டும், So before we ask, we need to இந்த think, காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? is this something that is desirable in the eyes of God? அவருக்கு கேட்கும் விதமாக நாங்கள் கேட்க வேண்டும். And we should ask in the way that we should ask. பிழையான நோக்கத்தோடு, பிழையான எண்ணத்தோடு நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட And மாட்டாது. with the wrong thinking and wrong motives when we ask in prayer, that prayer will not be heard. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God. அப்படியாக பேசிவிட்டு அவர் கூறிவிட்டு 4வது வசனத்திலே அங்கே விசுவாசிகளை பார்த்து விபச்சாரிகளே என்று அவர் பேசுகின்றார். And having said that, in verse 4 he looks at the believers and says, you adulterous people. மணவாளனாகிய இயேசுவை விட்டுவிட்டு உலகத்தோடு நீங்கள் சென்று விட்டீர்கள். And you have abandoned the bridegroom Jesus and gone with the world. அவைகளை பார்த்துத்தான் அவர் கூறுகிறார், விபச்சாரிகளே. And he looks at them and says, you adulterous people. மணவாளனாகிய இயேசுவை விட்டுவிட்டு உலகத்தின் பின்பதாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீண்டுமாய் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். And the Christians today are going back into the world, abandoning their bridegroom. ஆகவே நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். So we need to beware.
ஐந்தாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, When we read verse 5, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். or do you think the scripture says without reason that the Spirit has caused to live in us enemies intensely? இன்றைக்கு என்னையும் உங்களை குறித்து ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் காணப்படுகிறார். And you and me, the Holy Spirit has a zeal for us. அப்ப நானும் நீங்களும் எவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள்ளாய் இருக்கிறது So you and I should have a zeal as to how we need to live and do for Christ. என்பதை நினைவு கூறும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே சபைகளுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். And Holy Spirit is saying that to the churches these days so that we would remember it. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்கள், சில நேரங்களிலே நாங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போனாலும் 6வது வசனத்திலே அவர் தமது இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் மீண்டுமாய் நம்மை கூட்டி சேர்க்கின்றார். And in verse 6 we says, however far that we may go away from God, but through his mercy and grace he brings us again. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். This is the heart of a father. இன்றைக்கு தூரமாய் போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for those who go far. அவர்கள் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது எவ்வளவாக மனமகிழ்ச்சியா இருக்கிறது. What a great delight and joy when they come back into the presence of God. இன்றைக்கு நம்முடைய பரமபிதா எவ்வளவுக்கு அவர் சந்தோஷப்படுவார். And heavenly Father, how delighted would he be? ஆகவேதான் அதை அவர் எழுதுகிறார் 6வது வசனத்திலே, தேவனை விட்டு தூரமாய் போகாதபடி அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாங்கள் நாளாந்தம் நிரப்பப்பட வேண்டும் என்று. And verse 6 he says that we should be filled with his goodness and mercy every day without going away from God. 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் உலக சிற்றின்பங்களை விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று அங்கே போதிக்கின்றார். And verse 7 we see that he teaches that let us abandon the worldly pleasure and be in the presence of God. 8வது வசனத்திலே, நீங்கள் தேவனோடு சேர விரும்புகிறீர்களா? அவர் உங்களோடு சேர விரும்புகிறார். அதே போல நீங்களும் அவரோடு சேர்ந்து நடக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். And verse 8 says, come near to God. He is desirable for you to come near to God. So that do you want to go near to God is the question. இப்பொழுது நாங்கள் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். So we are going to read verse 9 now. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிக்காவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. Grieve, mourn and wail. Change your laughter to mourning and your joy to gloom. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிப்போம். let us meditate this word this morning. என்ன யாக்கோபு சபைகளை பார்த்து கூறுகின்றார்? What does James looks at the churches and say? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். Grieve, mourn and wail. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? சந்தோஷமாய் இருங்கள். Be joyful. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள் And என்று. I repeat, be joyful, he says. ஆனால் யாக்கோபு இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? But what does James say here? துக்கித்து துயரப்பட்டு அழுங்கள். Grieve, mourn and wail. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இப்படியாக யாக்கோபு எழுதுகின்றார்? My dear children of God, why does James write like சற்று that? நாங்கள் சிந்தித்து பார்க்க Shall வேண்டும். we think of this for a minute? ஏன் அவர் துக்கித்து துயரப்பட்டு அழுங்கள் என்று சொல்லுகிறார்? Why does he say grieve, mourn and wail? ஏன் பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லுகின்றார்? Why does he say this to the righteous? ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லுகின்றார்? Why does he say this to the people who follow Christ? காரணம், அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். The reason for that is because they are living in sin. அவர்கள் பாவத்திலே மூழ்கி They கொண்டிருக்கின்றார்கள். are sinking in sin. அப்ப உங்களுடைய பாவங்களுக்காக, For your sin, என்னுடைய பாவங்களுக்காக for my sin, நான், me, நீங்கள் you, துக்கித்து துயரப்பட்டு அழுங்கள். we need to grieve, mourn and wail. காரணம் என்னவென்றால், And the reason for that is கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் போய்க் கொண்டிருக்கின்றோம். we are going against God. கர்த்தருக்கு முரம்பான காரியங்களை செய்து We கொண்டிருக்கின்றோம். are doing things which contradicts what God wants us to ஆகவே do. நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காய் நாங்கள் துக்கிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காய் துயரப்பட வேண்டும். அவைகளை நாவினாலே அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருக்குள்ளாக மீண்டுமாய் நாங்கள் நிலை கொண்டிருக்க So வேண்டும். therefore we need to confess our sins and we need to grieve for our sins, mourn for our sins and wail for our sins, confess our sins and be coming back to God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். And Jesus Christ is interceding for you and I today. காரணம் என்ன? The reason for that என்னுடைய is பிள்ளை என்னோடு வர வேண்டும். because my child needs to come with me. என்னுடைய பிள்ளை இந்த உலகத்துக்குள்ளாய் போய்விடக் கூடாது. My child should not go into this world. அதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். And that is why he gave his life. அப்ப இன்றைக்கு
நாங்கள் பாவம் செய்து கொண்டு இருப்போமானால், So if we are continuing to sin, கர்த்தருக்கு பிழையான காரியங்களை செய்து கொண்டு and if we இருப்போமானால், are doing things that are against God, நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி மனம் திரும்பி நாங்கள் மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, my dear child of God, we need to confess, repent, and turn away from sin and come into His presence. என்னுடைய பாவத்துக்காக நான் துக்கித்துக் கொண்டிருக்கிறேனா? Am I grieving for my sin? ஐயோ, இப்படியாய் நான் செய்து விட்டேன், இப்படியாக நான் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி விட்டேன் என்று நாங்கள் அப்படியா யோசிக்கிறோமா? இல்லாது போனால் துணிகரமாய் இன்னுமாய் நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? Are we grieving for our sin, thinking, God, oh, I have done this against us? Or are we boldly doing the sins? அன்பான தேவ பிள்ளையே, My dear child of இன்றைக்கு God, நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். we need to examine ourselves. இன்றைக்கு எப்படியாக நாங்கள் காணப்படுகிறோம்? How are we today? நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் துக்கித்து துயரப்பட வேண்டும். Through our sin, we need to grieve and mourn. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயுவிலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். And that's why Jesus Christ says in the Gospel of Matthew, blessed are those who mourn. எங்களுடைய பாவங்கள், ஆண்டவரே நான் இதை செய்து விட்டேன், அவர் கிருபையாய் மன்னிக்கிறார். He gives us mercy and He forgives us. ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் அந்த பாவத்திலே நிலை கொண்டிருப்போமானால், But if you continue to remain in that sin, சற்று நேரம் அவர் அமைதியாக காணப்படுவார். so He will be quiet for some moments. நாங்கள் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது அங்கே அவர் இரக்கத்தை காட்டுகிறார், தன்னுடைய கிருபையை காட்டுகிறார். மீண்டுமாக நம்மை அவருடைய கூடாரங்களுக்குள்ளாக அழைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். And when we repent and confess our sins, then He brings us back into His grace and brings us back into His tabernacle and blesses us. ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். So therefore, my dear children, we need to repent for our sins. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? துணிகரமாக பாவங்கள் செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So many Christians these days are boldly committing sins. ஆகவே நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we let us examine ourselves today. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், There is a God. அவர் வருவார், He will come again நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். and He will judge us all. ஆசீர்வதிக்கிறவர் தான். He blesses, that's ஆனால் true. நாங்கள் இன்னுமாய் அவருக்குள்ளாக இருக்க வேண்டும். But we need to remain in Him more. அவருக்குள்ளாக நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். We need to bear fruits in Him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தன்னுடைய சுவிசேஷத்திலே அங்கே லூக்காவிலே திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், இந்த வசனங்களை தியானித்து நாங்கள் நிறைவு செய்யலாம். Let us meditate from the Gospel of Luke chapter 6 and see what Jesus Christ has said. வேதாகமம் உள்ளவர்கள் புதிய ஏற்பாடு அங்கே 87வது பக்கம், And those who have the Bible, New Testament, page 87. 86, 87, 6வது அதிகாரம் Chapter 6 verses page 86. 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let us read from தொடர்ந்து verse ஒரு சில 17. வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆகவே அதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். So keep your Bibles open to Luke chapter 16 verse 17 onwards. We're going to read the verses continuously. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேர் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரங்களில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். போதும். In English. He went down with them and stood on a level place. A large crowd of His disciples was there, and a great number of people from all over Judah, from Jerusalem, and from the coast of Tyre and Sidon, who had come to hear Him and to be healed of their diseases. Those troubled by evil spirits were cured. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு சமமான இடத்திலே இருந்து அங்கே அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார். See, Jesus Christ goes to a level place and start preaching. இப்படியாக இயேசு வந்திருக்கிறார் என்று அநேகர் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திலே வருகிறார்கள். And they have heard that some person called Jesus Christ is here, and many disciples comes to that place. திரளான ஜனங்கள் அங்கே சுற்றி இருக்கின்றார்கள். There's a large crowd surrounding Him at that place. 18வது வசனம். Verse 18. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆமென். Those who troubled by evil spirits were cured. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து என்ன செய்கிறார்கள்?
ஆரோக்கியம் அடைகிறார்கள். And those who are troubled by evil spirits were cured. அப்ப கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். And we are come into the presence of God. அப்ப அவருடைய சமூகத்திலே நாங்கள் விசுவாசித்து வருகின்ற பொழுது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கின்றது. And when we come in his presence and we have faith, we see signs and wonders. வியாதிகள் மாறுகின்றது, Sickness are healed. நோய்கள் தீருகின்றது. And you're healed அது completely. இன்றும் நடந்து கொண்டுதான் And இருக்கின்றது. it is even happening today. அப்பொழுது நடந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். And it's the same Lord who was then is living today as அவர் well. அந்த நேரத்திலே பூலோகத்திலே வாழ்ந்தார். And that time he lived in this ஆனால் world. இப்பொழுது அவர் பரலோகத்திலே இருந்து அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். And now he is in heaven and doing the things here. அப்ப ஆரோக்கியம் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். And they were healed. வாசியுங்கள். Continue to read. அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆமென். And all the people all tried to touch him because power was coming from him and healing them all. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இருந்தார். There was Jesus இந்த Christ there. பூமியிலே அற்புதங்களை செய்து And கொண்டிருந்தார். he was doing wonders in this அப்ப world. அவரை தொடும்படி என்ன செய்கிறார்கள்? அநேகர் வகை தேடுகிறார்கள். So people were trying to touch him. ஆனால் இப்பொழுது விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கிறது. But now we have faith in us. அந்த விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது, When we confess our அந்த faith, வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ணுகின்ற when பொழுது we confess those words, நாங்கள் ஆரோக்கியம் அடைகின்றோம். we are healed. நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது. Our shortcomings are fulfilled. அதற்கென்று வெளியில இருந்து வந்து ஒருவர் கரத்தை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There's no reason for someone to come from outside and keep his hand எனக்கு and pray. உங்களுக்குள்ளாகும் அந்த தேவ விசுவாசம் இருக்குமானால், அந்த நம்பிக்கை இருக்குமானால், அந்த நம்பிக்கை இன்றைக்கு கிரியைகளை நடப்பிக்கின்றது. And if you and I have that faith in us, that faith leads the works in us. இந்த வேதாகமம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This Bible has been given us to as a prophecy to all of us. நாளாந்த வாழ்க்கைக்கு இந்த வேத வசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. And for our day-to-day living, these verses have been given as a அப்ப நாங்கள் prophecy. இன்னுமாக நாங்கள் ஆராய்ந்து படிக்கிற பொழுது கர்த்தர் எப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும், எப்படியாக எங்களுடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை எல்லாவற்றையும் குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு போதித்திருக்கின்றார். And when we continue to meditate this verse on a daily basis, he gives us everything in the future as a prophecy. எல்லாமே அவருடைய வார்த்தையிலே இருந்து தான் இருக்கின்றது. Everything is in his word. அந்த வார்த்தை அவர் ஜீவனாய் இருக்கிறார். And he is the living word. அப்ப இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, So my dear children of இந்த God, வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம். so let us have a hope வார்த்தையிலே in this நாங்கள் word. விசுவாசம் Let வைப்போம். us have faith in those words. கர்த்தருக்குள்ளாக நிலை Let கொண்டிருப்போம். it stand firm on Christ. சபையை ஏறெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தான் அவர் ஆயத்தத்தோடு வர காத்திருக்கின்றார். And he is waiting and preparing to ascend with the church. இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் விடுபட்டு போய்க்கூட விடாது. None of us should be left behind. பெரியோர்ல இருந்து ஒரு சிறு குழந்தை வரை விடுபட்டு போய்விடக்கூடாது. From an adult to a little child should not be left கர்த்தருக்குள்ளாக behind. வைராக்கியமாக இருக்க வேண்டும். Let us have a zeal அடுத்த in வசனம், Christ. யாவரும் அவரை தொடும்படி வகை தேடுகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆமென். And he, looking at his disciple, he said, "Blessed are you who are poor, for yours is the kingdom of God." அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்க்கிறார். What does he do? He looks at his disciples then. சீஷர்களை நோக்கி பார்த்து என்ன சொல்கிறார்? He looks at his disciples and what does he say? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. Blessed are who you are poor, for yours is the kingdom யாரை of God. பார்த்து கூறுகின்றார்? Who does he look at and சீஷர்களை says? பார்த்து கூறுகிறார். He looks at his disciples and says, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், "Blessed are you who are poor, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. for yours is the kingdom of God." சொல்லிவிட்டு சொல்கிறார். And having said that, he says now, வாசிங்கள். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். having said that, he said, "Blessed are you who are hunger now." இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை எதற்காக பசியாய் இருக்கிறது? Why should a child of God should be hungry today? கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பசியாய் இருக்க வேண்டும். We need to be with hunger to accept the word of God with thirst. சரீர பிரகாரமான உணவு நமக்கு முக்கியம்தான். Physical food is important to us. அதே போல ஆவிக்குரிய உணவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. But similarly, the spiritual food is also very important for a child of God. ஆகவேதான் அவர் இப்படியாக சொல்லுகிறார். That is why he says as follows. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியம். யாரின் மேலே நம்முடைய பசி இருக்க வேண்டும்?
Blessed are, ஆண்டவர் மேலே முதலாவது நம்முடைய பசி இருக்க வேண்டும். blessed are you hunger now. Who should we have a hunger on? ஆண்டவர் God. மேலே நம்முடைய தாகம் இருக்க And வேண்டும். our thirst and hunger should be on ஆகவேதான் God. இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். That is why he says, seek his kingdom and his righteousness. அப்ப எங்களுடைய எல்லாவற்றுக்கும் முதலாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் இருக்க And வேண்டும். above everything else, we should be seeking his kingdom and righteousness. அவர்களை பார்த்து தான் சொல்கிறார், இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். And he looks at those people and say, blessed are you who are hunger now. அப்ப எவ்வளவுக்கு அவருடைய வார்த்தையிலே நாங்கள் தாகமாய் இருக்கிறோம், So how much thirst we do have in his verse? எவ்வளவுக்கு அவருடைய வார்த்தையிலே நாங்கள் பசியாய் இருக்கிறோம், How much hunger do we have in his verse? அவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those. சொல்லி அடுத்த வசனம், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். Having said that you will be satisfied, he said, blessed are you who weep now, for you will laugh. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களாம்? அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் வளருகிற பொழுது, உங்களுடைய காரியங்கள் கிடைக்கின்ற பொழுது என்ன செய்வீர்களாம்? நீங்கள் இன்னுமாய் நகைப்பீர்கள். So when that word does works in you, when you grow more in faith, when that word does works in you, then you will continue to laugh. 22 மனுஷகுமாரன் நிமித்தமாக மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். Blessed are you when men hate you, when they exclude you and insult you and reject your name as evil because of the Son of Man. அருமையான தேவப்பிள்ளையே, யார் இந்த மனுஷகுமாரன்? My dear children of God, who is this Son of Man? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Jesus Christ, God himself. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What does Jesus Christ say? யாரை பார்த்து சொல்லுகிறார்? Who does he look at it and say? அவரை பின்பற்றி வருகிற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். He looks at his followers like you and I and உங்களை says, இன்றைக்கு ஜனங்கள் பகைக்கிறார்களா? people, are they hating you? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக உங்களை ஜனங்கள் புறம்பே தள்ளுகிறார்களா? And are they excluding you because of Jesus Christ? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக உங்களை வித்தியாசமாக பார்க்கிறார்களா? Or are they insulting you because of Jesus Christ? அப்படியெல்லாம் நடைபெறும். That will all happen. இவர் என்ன ரட்சிக்கப்பட்டார், இவர் அந்த சமயத்துக்கு மாறினார், என்ன ஒன்றுமே காணல, அவருடைய வாழ்க்கையில் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து நகைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are many people who laugh at us today saying that, oh, he converted, he changed religion, what is happening in his life, nothing prosperous. There are people who laugh at us. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அதை கூறி இருக்கிறார். Because Lord has already said that. மனுஷகுமாரன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களுடைய நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். Blessed are you when men hate you, when they exclude you and insult you and reject your name as evil because of the Son of Man. இன்னைக்கு சொந்த பெற்றோர் நம்மை தள்ளிவிடலாம், Our own parents might சொந்த exclude us. சகோதரன் நம்மை தள்ளிவிடலாம், Own siblings might சமயம் reject us. மாறிவிட்டார் என்று சொல்லலாம். They might say he converted, changed religion. கலங்காதீர்கள், Do not be worried. தியாதீர்கள். Do not be concerned. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. Because you are blessed people. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கின்றார். Because Amen. Lord is in you. வாசியுங்கள் 23. Verse 23. அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். Rejoice in the day and leap for joy, because great is your reward in heaven, for that is how their fathers treated the prophets. உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் நிமித்தமாய் நீங்கள் துக்கித்து நீங்கள் வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no reason for you to worry and be sad when people speak against you. கிறிஸ்து இயேசுவே சொல்லுகிறார், களி கூறுங்கள், சந்தோஷமாயிருங்கள். Even Jesus Christ is saying, rejoice and be happy, leap for joy. எங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் கிடைக்கும். Because great is your reward in heaven. பலன் மிகுதியாய் இருக்கும். You got multiply of rewards. அதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். That is why we are running. அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படி செய்தார்கள். For that is how their fathers treated the prophets. எங்களுக்கு முன்பதாக இருந்தவர்கள் எத்தனையோ காரியங்கள் அவர்களை எதிர்த்தார்கள், பேசினார்கள், காரி துப்பினார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் இருந்தபடியினாலே மிகுந்த பலன் அவர்களை கண்டடைந்தார்கள். And people before us suffered the same fate. The people resisted them, called them evil, spat at them, but because they were able to bear all those,
they have reaped so much reward in heaven. இதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And we see all these things. Jesus Christ is saying to all those who believe and have faith in him how the blessings would be. அப்படி சொல்லிவிட்டு தான் அங்கே 24, 25, 26வது வசனத்திலே அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன என்பதை கிறிஸ்து இயேசு தெளிவாக நமக்கு போதிக்கின்றார். And having said all of this, in verses 24 to 26, he says what will happen to those who don't believe in Jesus Christ. 24வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், If you read verse 24, ஐஸ்வரியவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. but woe to you who are rich, and for you have already received your comfort. ஏன் ஐஸ்வரியவான்களுக்கு ஐயோ? Why is it vow to rich? அவர்களுடைய கவனம் எல்லாம் ஐஸ்வரியத்திலே காணப்பட்டது. Because all their attention was in their richness. அவர் கிறிஸ்துவுக்காக அவர்கள் பாடுபடவில்லை. They did not suffer for Christ. கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஓடவில்லை. They did not run for Christ. கிறிஸ்துவுக்காக ஊழியம் செல்லவில்லை. They did not do ministry for Christ. அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஐஸ்வரியத்தை குறித்தே காணப்பட்டது. All their thoughts remain on their richness. அவர்கள் முதலாவது ஆண்டவருடைய நாமத்தை தேடவில்லை. They did not seek his name first. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடவில்லை. They did not seek his kingdom. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில்லை. They did not go to the church. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What do they do? ஐஸ்வரியத்தை நோக்கி போகிறார்கள். They are running behind the ஐஸ்வரியம் richness. தான் அவருடைய கடவுளாய் காணப்பட்டது. Rich, being rich was their God. அவர்களுக்கு ஐயோ. The woe to them. அருமையான தேவப்பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு எது நமக்கு ஐஸ்வரியமாய் காணப்படுகிறது? what is richness to us today? நம்மை நாமே நாங்கள் நிதானித்து பார்ப்போம். Shall we examine ourselves? கர்த்தரை விட எதிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறோம்? What are we placing our love more than Christ on? அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க The வேண்டும். people who follow him, let us examine ourselves. என்னுடைய வாழ்க்கையிலே எது ஐஸ்வரியமாய் இருக்கின்றது? What is the richness in my life? என்னுடைய குடும்பம் ஐஸ்வரியமாய் இருக்கிறதா? Is it my family that seems to be richness for என்னுடைய me? தொழில் ஐஸ்வரியமாய் Or இருக்கிறதா? is it my work, job? என்னுடைய படிப்பு ஐஸ்வரியமாய் Or is இருக்கிறதா? it my education? அவரை தேடுகிற பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். And when you seek him, everything will be added unto you. அருமையான தேவப்பிள்ளையே, My dear child of God. அடுத்தபடியாக சொல்லுகிறார், And then he says, திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். woe to you who are all fed now, for you will go hungry. Woe to you who laugh now, for you will mourn and weep. சில நேரங்களிலே எல்லாமே திருப்தியாக இருக்கும். Sometimes we are all very well fed and நாங்களும் எல்லாமே satisfied. திருப்தியாக இருப்போம். We are always satisfied sometimes. சடுதியாக ஒரு காரியம் வருகிற பொழுது When suddenly something happens, உடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். that's when we look unto God. அருமையான தேவப்பிள்ளையே, My dear child of God. இன்றைக்கு திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு என்னவா ஐயோ, And woe to those who are well fed now. நாங்கள் கிறிஸ்து இயேசுவிலே மாத்திரம் தான் திருப்தி அடைய வேண்டும். We have to be all only fed well in Christ alone. அது மாத்திரமில்லை, பசியா இருப்பீர்கள். And not only that, you will go hungry. இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். Woe to you who laugh now, for you will mourn and weep. இது யாருக்கு கூறப்படுகிறது? Who is this being said to? உலகத்திலே உள்ளவர்கள். Those who are in the world. அவர்கள் ஐஸ்வரியத்தை குறித்து போகிறார்கள். They run behind richness. அவர்கள் உலக காரியங்களுக்கு பின்பதாக They போகிறார்கள். run behind worldly things. இப்பொழுது எல்லாமே அங்கே சந்தோஷமாய் காணப்படுகிறது. Everything is joyful now. மகிழ்ச்சியாய் இருக்கிறது. They are very happy. அவர்கள் நகைக்கிறார்கள். They are laughing. ஆனால் ஒரு காலத்திலே அவர்கள் துக்கப்பட்டு அழுவார்கள். But one day they will mourn and weep. நானும் நீங்களும் அப்படி அல்ல. You and I are not like that. கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றோம். Because we are in Christ. நாங்கள் மரித்தால் சதாகாலமும் அவரோடு கூட வாழ்வோம். Even if we live eternally, we will die, we will live with him eternally. ஆகவே அந்த ஓட்டத்திலே நாங்கள் உறுதியாயிருப்போம். So let us stand firm in that run. இறுதியாக Finally. நாங்கள் 26, 27 வாசித்து நாங்கள் ஜெபிக்கலாம். Let us read verse 26 and 27 and pray. வாசியுங்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். Woe to you when all men speak well of you, for that is how their fathers treated the false prophets. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். போதும். But I tell you who hear me, love your enemies, do good to those who hate you. 28. Verse 28.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். Bless those who curse you, pray for those who mistreat you. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வருகிற நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை போதிக்கின்றார். Jesus Christ, those who follow him, that is each one of us, is preaching and teaching this. அப்ப அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின் படி வாழ நாங்கள் அர்ப்பணிப்போம். We need to obey that truth and we need to commit ourselves to live in obedience to that truth. நாம் ஒருவரும் பரிபூரணர்கள் அல்ல, None of us are complete கிறிஸ்து இயேசுவை தவிர. except Jesus Christ. ஆனால் நாங்கள் அந்த பரிபூரணத்துக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். But we need to commit ourselves in a way that we seek that completeness. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், But I tell you, those who hear me, கிறிஸ்து இயேசுவுக்கு செவி கொடுக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், and those who listen, each one of us who listen to hear the word of God, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், and do good to those who hate you, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், bless those who curse you, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். pray for those who mistreat you. நிந்திக்கிறவர்களுக்காக போய் அவர்களோடு போய் சண்டை போடக்கூடாது, சண்டை போட சொல்லவில்லை. It is not saying that you should fight with those who mistreat you. அந்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for that spirit. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து that's when God will bless us. ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து மீதியான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் செல்வோம். Shall we close our eyes and pray and then cross on to the other things? பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Heavenly gracious Father, இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, this day we commit ourselves. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம். We are continuously surrendering and committing ourselves to hear your voice and to do your will. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, எங்களை ஜீவ பலிகளாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, today in your presence we commit ourselves as living sacrifices. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that these kind of things that we read now should be revealed more in each one of us. எனக்கு எதிராய் பேசுகிறவர்கள், எனக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்களை சிநேகிக்க கூடிய அந்த சிநேகிதத்தை, அந்த அன்பை எனக்குள்ளாக இன்னுமாய் தாருங்க ஆண்டவரே. Lord, give me that love so that I could love those who do things against me, love my enemies, oh Father. யாரெல்லாம் என்னை பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இன்னுமாய் நன்மை செய்ய என்னை ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. Those who persecute and oppose me, help me to do goodness to them. யாரெல்லாம் ஆண்டவரே எங்களை சபிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. Lord, help me and give me a heart to bless those who curse me, Father. யாரெல்லாம் என்னை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக இரவு பகலாக ஜெபிக்க எனக்கு கிருபை தாருங்க. Lord, give me the grace to pray day and night fervently for those who mistreat me, Father. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வரணும் ஆண்டவரே. Lord, I need to come into your presence. நான் விடுபட்டு போய்விடக்கூடாது. I should not be left behind. உலக காரியம் என்னை ஈர்க்காதபடி ஆவியானவர் நீர் என்னை நடத்தும்படியாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit myself. Let the worldly pleasures seek me, but let the Holy Spirit lead me. ஒரு நிமிடம் நாங்கள் அமைதியாக இருந்து இந்த வார்த்தைகளை தியானித்து எங்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிப்போம். Shall we be quiet for a minute, meditate these words and commit ourselves into God's presence? பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Heavenly Father, we give thanks and praise you because you have taken hold and control of each one. நீர் தாவே எங்கள் சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறதற்காக நன்றி Thank சுவாமி. you for being the cornerstone of this நீர் church. தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறதற்காக நன்றி Lord, சுவாமி. we give thanks for calling each one of us. உம்முடைய அழைத்த அழைப்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் இருந்து உமக்காக தொடர்ந்தும் ஆண்டவரை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் உப்பாய் இருக்க எங்களை நீர் நடத்துவீர்களாக. Lord, help us to be worthy of our calling and be salt and light of this world. எப்பொழுதும் நாங்கள் உண்மையே முதலாவது நாங்கள் நேசிக்கின்றோம். Lord, let us love you first above all அதன் things, பின்பதாய் மிகுதியான காரியங்கள். and that everything else comes afterwards. தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். And I commit each and every brother and sister, children who are here into your hands and நீரே pray. தொடர்ந்தும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீர்களாக.
Let you be with them and continue to lead and bless them. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலுமாய் இருதயத்திலே துணிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that these words that we meditated now remain in our hearts throughout the week. ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாயும் இருந்து நீர் நம்மை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that the Holy Spirit dwell in each one of us and lead us throughout. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. And in the priceless and matchless name of the Jesus Christ we pray. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி